அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் முதல் பாடத்தோட 5வது அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் வந்து ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பேரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸுன்றது 13 விட கம்மியாக இருக்கிற ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ இந்த ரிலேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிலேஷனில் மொதல் வர எலமெண்ட் டொமைன்லேயும் ரெண்டாவது வர எலமெண்ட் கோடொமைன்லேயும் இருக்கும். இப்போ மொதல் வர எலமெண்ட் எக்ஸு, அதாவது 13 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர். அது என்னென்னா 2, 3, 5, 7, 11. அது அந்த கோடமையில் எப்படி இருக்குன்னா அப்படியே ஸ்கொயராக இருக்கும். அதோட ஸ்கொயர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ ரேஞ்சுன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு செட்லேருந்து ரெண்டாவது செட்டுக்கு ரிலேட் ஆன எலமெண்ட்ஸ், அதாவது எல்லா எலமெண்ட்டுமே ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இந்த இது இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் சி, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கணக்கை வந்து நமக்கு க்ரியேட்டிவாக கேட்கணும்னா டொமைன் கேட்கலாம். டொமைன்றது இந்த மொதல் செட்டு, அதாவது நமக்கு இந்த கணக்கில் ஆப்ஷன் பி. அடுத்து கோடமைன் கேட்கலாம், அதாவது ஆப்ஷன் சி.